அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹினா கிச்சன். நீங்கள் எல்லோரும் சேஃபாகவும் நலமாக இருப்பாங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இருக்கிறோம். இன்றைக்கு வந்து ஸ்ரீலங்கன் ஒரு பாரம்பரிய ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்ரீலங்கன் வழித்தலப்பு அதுவும் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ உங்களுக்கும் இதே போல் செஞ்செடுத்து கேளும். வழித்தலப்பு செய்கிறதுக்கு முதல்ல வந்து நாங்கள் புட்டு அவிச்சு எடுத்துக்கணும். புட்டு அவிக்கிறதுக்கு நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவும் எடுத்துக்கலும். நான் வந்து வீட்டில் இந்த பச்சரிசி ஊற போட்டு அதை மில்லு கொடுத்து அரைச்செடுத்து இதை வந்து நான் இப்போ வறுத்து எடுத்துருந்தேன். இந்த மாவு வந்து இடியாப்பம், புட்டு, ரொட்டி எது வேணாலும் செஞ்செடுத்து கேளும். இப்போ வறுத்து எடுத்ததை நான் ஆறின போகிற ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ இது எங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கலும். நான் வந்து அன்றைக்கி வழித்தலப்பு செய்கிறதுக்கு நான் இந்த மாவு தான் எடுத்துட்டேன். நாங்கள் ஒரு பெரிய பவுலில் இப்போ நாங்கள் வறுத்த மாவை போட்டுக்கணும். முக்கியமாக இதுக்கு அரிசி மாவு தான் தேவை. இந்த அரிசி மாவோட நான் 1 கிளாஸ் அவ்வளோ ரவை சேர்த்துட்டேன். ரவை சேர்க்காமலுங்களுக்கும் இந்த அரிசி மாவு மட்டும் செய்யலும். இப்போ இதோட வந்து தேங்காய் துருவல் ஒரு 3/4 பகுதி மாதிரி சேர்த்துனேன். சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்துட்டுக்கணும் எல்லாம் ஒன்றோடு ஒன்று. இப்போ இதுக்கு வந்து தேவையான உப்பு ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துன்னு சேர்த்து உப்பு இந்த தேங்காய் இதெல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும். கலந்துட்ட பிறகு நாங்கள் புட்டுக்கு எப்படி மாவு குழச்செடுக்கும் அதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் இந்த மாவை வந்து குழச்செடுத்துக்கணும். முக்கியமாக இந்த புட்டு குழச்ச டைமுக்கு சின்ன சின்ன மணி மணியாக வரணும். அப்போ தான் வந்து அந்த உங்களுக்கு வழித்தலப்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நான் ஸ்டீமரில் அவிச்சு எடுத்துக்க போகிறேன். ரைஸ் குக்கர் ஸ்டீமர் தான். அதில் வாழை இலை போட்டு அதுக்கு மேலே புட்டு மாவை போட்டு கொதிச்ச தண்ணியில் வந்து ஒரு 10 நிமிஷம் போல் வச்சு எடுத்துட்டு உங்களோட புட்டு ரெடி. உங்களுக்கு இதுக்கு பதிலாக துணி போட்டும் அவிச்சு எடுத்துக்கணும் வாழை இலை பதிலாக. உங்களோட புட்டு வந்து வர டைமுக்கு நல்ல ஒரு மணம் வரும். அந்த டைமுக்கு நீங்கள் புட்டு இறக்கி எடுத்துக்கோங்க. புட்டு இறக்கினோடனே நீங்கள் அந்த சூட்டோடே புட்டை உதிர்த்து போட்டுக்கணும். ஆறின பொருள் உதிர்த்து போடுன்ட்டு அந்த சின்ன சின்ன கட்டிகள் வராது உங்களுக்கு. இப்போ இந்த சூட்டோடு நான் வந்து ஒரு கரண்டியால் எப்படி நல்லா கலந்துட்டுருந்தேன். கலந்துட்ட பிறகு இதை வந்து இன்னொரு பெரிய சகனுக்கு தான் மாற்றினேன். மீதமுள்ள மாவை நான் வந்து அதே ஸ்டீமரில் போட்டு அவிச்சு எடுத்துனேன். நீங்கள் புட்டு மாவு போடுற டைமுக்கும் மெல்லிசா போட்டுக்கோங்க. அப்போ அதை வந்து உங்களுக்கு டக்குன்னு 10 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்த பிறகு எல்லா புட்டையும் நான் இப்படி உதிர்த்து போட்டேன். போட்ட பிறகு அதில் உள்ள பெரிய கட்டிகள் இருந்தால் நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து சின்ன சின்னதாக வரும் உங்களுக்கு. இப்போ இந்த வழித்தலப்பு செய்கிறதுக்கு முந்தி பானி செஞ்சு எடுத்துக்கோங்க. பானி வந்து நீங்கள் சீனியை கருக்கி எடுத்துக்க முதல்ல. இப்போ 1 கிலோ மாவுண்டா உங்களுக்கு 3/4 கிலோ அளவு சீனி தேவைப்படும். நான் வந்து ஒரு 5 கரண்டி மட்டு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் 5 கரண்டி மட்டு இப்படி சட்டியில் போட்டுனேன். சட்டியில் நல்லா சூடாகி வரசல் அந்த சீனி நல்லா உருகி வரும். சீனி எல்லாம் இன்னும் இப்படி உருகி வரது இன்னும் இப்படி கலர் மாறி வரும் உங்களுக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கல விளங்கும் ஒரு டார்க் கலரில் வரும். இப்படி ப்ரௌன் கலரில் கருகிராமல் பார்த்துணும். கருகினா உங்களோட வழித்தலப்பை கொஞ்சம் கசப்பு ருசி ஆயிரும். இப்போ இதில் நல்லா கரைஞ்சின்னு இப்படி டார்க் ப்ரௌன் கலர் வரசல நீங்கள் இதோட தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கலந்துட்டுக்கும். அதில் கட்டிகள் எல்லாம் கரைஞ்சி வரும். இப்போ இதோட உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ப சீனி சேர்த்துக்கலாம். சீனியும் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கோங்க. அந்த சீனி எல்லாம் கரைஞ்சி வரணும். இதோட உங்களுக்கு வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பட்டை சேர்த்துக்கலும். ஒரு பட்டை துண்டு இல்லைண்டா ஒரு 2 பட்டை துண்டு சேர்த்துங்க. அதோட வந்து ஏலக்காய் சேர்த்துங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. தேவையான அளவில் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துனா போதும். சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கோங்க. இப்போ அது அங்கே சூடாகி வரும் வரைக்கும் நான் இங்கே வந்து எண்ணெய்ண்டா ஃபார்ம் ஆயில் தான் அதில் வந்து சின்ன வெங்காயம் நல்லா அப்படி கட் பண்ணி போட்டுங்க. அது நல்லா பொரிஞ்சு வரசல் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரசல் இதோட கொஞ்சம் கருவேப்பிலை ரம்பையில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா அதையும் கலந்துட்டுக்கோங்க. அது நாங்கள் அந்த பானியோட இந்த எண்ணெய் போட்டு வதங்கினா அதையும் சேர்க்கச்சல நல்ல ஒரு டேஸ்ட் மணமும் வரும். இப்போ இது அப்படி எங்களை வதங்கி வரட்டும். நல்லா கலர் ஆகி மாறி வரட்டும். இப்போ எங்களை பானியை பார்த்து அதுவும் நல்லா கொதிச்சு வருகுது. இப்போ அதை நல்லா கலந்துட்டுக்கோங்க. எப்படி உங்களுக்கு கையில் பிடிச்சி பார்க்க சிலவங்க விளங்கும் ஒரு நூல் பதமில்லை ஒரு பிசு பிசுப்பு தன்மை கையில் கொஞ்சம் போல் ஒட்டு தன்மை இருந்தால் உங்களுக்கு இதோட வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் கொஞ்சம் பானி எடுத்து வைங்க. ஏண்டா கூடுதலான பானி இருந்தால் போதா போகும். அப்படிகள் இருந்தால் நீங்கள் எடுத்து வச்சுங்க. வச்சுட்டு உங்களுக்கு போதாண்டா உங்களுக்கு இதை பானியை ஊற்றியே உங்களுக்கு கலரையிலும். இப்போ இதோட வந்து நாங்கள் புட்டு அவிச்சு வச்சிருந்த அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுக்கணும். இந்த அளவு போட்டுக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் நெருப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு நீங்கள் மாவை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கரண்டி எடுத்து இல்லாட்டி ஒரு ஸ்பேச்சுலரில் போட்டு இப்போ நல்லா கலந்துட்டுக்கணும். போட்டு கலந்த பிறகு இதோட நாங்கள் தாளித்து வச்சிருந்த வெங்காயம் கருவேப்பிலை ரம்பையில் அதை இதோட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா எல்லாம் கலந்துட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து கலருண்டே இருக்க சில அப்படி நல்லா திக்காகி வரும். இப்போ இந்த டைமில் நீங்கள் இதை அப்படியே இறக்கி ஆற வச்சிடணும். இப்போ இதை இறக்கி போடுறதுக்கு ஒரு ட்ரே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரேயில் வந்து கொஞ்சம் பட்டர் தடவிக்கோங்க. நான் வந்து ட்ரேயில் பட்டர் தடவின ட்ரேயில் தான் போட்டுட்டேன். இல்லைன்னா உங்களுக்கு சகனொன்னில் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவை வந்து நாங்கள் இதில் போட்ட பிறகு சேவ் பண்ணி விட்டுருவோம். ஒரு வாழையில் இல்லைன்னா ஒரு பொலித்தீன் வச்சு இதை நல்லா சேவ் பண்ணி விட்டுடுங்க.
நாங்கள் வழித்தளப்பு மாவை வந்து போட்ட உடனே நாங்கள் வந்து இதை சேவ் பண்ணிடணும். இல்லைன்னா உங்களுக்கு ஆறின பொருள் சேவ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும். இப்போ சேவ் பண்ணி விட்ட பொருள் இன்னும் இப்படி தான் இருந்துச்சு. நான் வந்து ஒரு வாழை இலையில தான் சேவ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ சேவ் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு இது ஆறின பொருள் தான் கட் பண்ணி எடுக்கணும். நான் வந்து அந்த பீஸ் கட் பண்ணுற மாதிரி கீறல் ஒரு கத்தி போட்டு கீறல் போட்டு வச்சுருந்தாலும் லேசி. நான் இப்படியே ஃபுல்லாக ஆற வச்சுட்டு பிறகு கட் பண்ணிக்கோ மேலும். இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு ஹவருக்கு போல் இல்லைன்னா 2 ஹவருக்கு போகிறோம் ஆறின பொருள் கட் பண்ணி எடுங்க. நான் வந்து இது ஃபுல்லாக ஆறின பிறகே கட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா டைமண்ட் ஷேப்பில் அல்வா ஷேப்பில் மாதிரி அப்படியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு விரும்ப மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ண அப்புறம் நான் ஒரு பீஸ் எடுத்து காட்டேன் எப்படின்னு பாருங்கள். இப்போ இது உங்களுக்கு ஈவினிங் டைம்களுக்கும் செஞ்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சரி போகிறண்டாலும் இதை செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். அப்படி டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதில் வர அளவுகளை உங்களுக்கு கூட்டி குறைச்சி அப்படின்னு செய்யலும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அழைத்து ஆல் ஆப்ஷனை கொடுத்துருவீங்க. அப்போ தான் இதில் வர அப்கமிங் வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாயில் வச்சோடனே கரையக்கூடிய இந்த வழித்தளப்பை நீங்களும் இன்ஷால்லா ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிய போகுது இன்ஷால்லா. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.